தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அராலி பகுதிக்கான பிரச்சார கூட்டம். வெலிகாம மேற்கு பிரதேசத்தின் 13,000 வட்டாரத்திற்கான அராலி மத்திய, அராலி மேற்கு ஆகிய வட்டாரங்களுக்கான வேட்பாளர்களான ஜெயபவானி, தனதீஸ்வரன், ததீஸ் கயரன் ஆகியோரது ஒருங்கிணைப்பில் இடம்பெற்றது. இதன்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுபாஷ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வட்டுக்கோட்டை தொகுதி செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்லை, ஒரு ராணுவ ரீதியான ஒரு வெற்றியை ராணுவம் வெற்றியாக ஓடும் என்ற அடிப்படையிலே அந்த 2005-6 இருந்து சிங்கள மக்கள் மட்டத்திலே அந்த சிங்கள மக்களுடைய மனதை ஒரு இனாளிப்பு செய்தாவது இந்த போரை வெண்டை ஆகணும் என்ற அளவுக்கு தயார்படுத்துறது வந்து ஜேவிபிக்கு தான் பெரிய பங்கு. ராஜபக்ச தரப்புகள், ராஜபக்ச குடும்பம், ராஜபக்ச அந்த கட்சி வந்து இனவாதத்தை கக்கிக் கொண்டு இருந்ததை தவிர சிங்கள மக்களுடைய மனதை ஒரு இனாளிப்பு செய்யறதுக்கு கூட தயார்படுத்துறத வந்து ஜேவிபி தான் அதை சரியாக செய்யுது. அவை அந்த முகம் மிக கொடூரமான முகம். வடகிழக்கில் வந்து அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் போட்டியிட்டு வெளியிடும் தேர்தலில் போட்டியிடும். ஆனால் ஒரு உள்ளூராட்சி சபையிலே ஒரு உறுப்பினரையாவது வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வந்து அவர்களுக்கு வெல்ல முடியவில்லை. இவ்வளவு காலமும் வெல்ல முடியவில்லை. அப்ப அவர்கள் என்றால் தெரியும், வடகிழக்கிலே ஜேவிபி என்ற முகத்தோடு தமிழ் மக்களிடம் வர முடியாது, தமிழ் மக்களிடம் இருந்த ஒரு வாக்கு கூட விழாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப அவை முகத்தை மாத்தினம். இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் சுன்னாகத்தில் உள்ள தனியார் விருந்தினர் மண்டபம் ஒன்றில் வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தியாகராசா பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், கட்சியின் பிரதேச சபை வேட்பாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உண்மையிலே இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கு, குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே வாழும், யாழ் குடாநாட்டிலே வாழும் தமிழ் மக்களுக்கு இதை ஒரு மான பிரச்சனையாகவே நான் இந்த தேர்தலை பார்க்கின்றேன். இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கே ஒரு மான பிரச்சனையாகவே பார்க்கின்றேன். யாழ் நகரம் என்று சொன்னால், யாழ்ப்பாணம் என்று சொன்னால் இப்படி கல்விக்கு பேர் போன ஒரு மாவட்டமாகவே இருந்தது. எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்தால் நாடு முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் என்ன நடந்தது எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு என்று கேட்கிறார்கள். இது NPPக்கு மாத்திரமல்ல, வேற வேற பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தும் இதை கேட்கிறார்கள், எங்களுடைய கட்சியை தவிர்ந்த இனிய பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு இந்த விடயங்களை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு. கணக்க காலம் போய் 6 மாதத்துக்குள்ளே இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். யாழ்ப்பாணத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட கட்சிகள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கட்சிகள், இப்படியான கட்சியில் எங்களுடைய மக்கள் போன்ற ஒவ்வொரு வாக்கும் என்னை பொறுத்தளவிலே ஒரு வீணாக போகும் வாக்காவே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு செய்தி ஒன்று சொல்றதுக்கு, இல்லாவிட்டால் எங்களுடைய ஒரு எண்ணிக்கையிலே ஒரு மாற்றம் நடந்திருக்கு என்று சொல்றதுக்கு, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறதின் ஊடாகத்தான் நாங்கள் அந்த செய்தியை சொல்லலாம். அமெரிக்காவுடனான வர்த்தக போர், டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றுவதாக மிரட்டல் விடுத்ததன் பின்னணியில் கனடா கூட்டாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கனடா மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். சட்டப்படி கனடாவின் கூட்டாட்சி தேர்தல்களுக்கு இடையிலான அதிகபட்ச காலம் 5 ஆண்டுகள் ஆகும். அந்த வாக்கெடுப்பு அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் 20, 2025 அன்று திட்டமிடப்பட்டது. பாராளுமன்றத்தை கலைக்க பிரதமரின் ஆலோசனையை கனடாவின் கவர்னர் ஜெனரல் ஏற்றுக்கொண்ட போது முன்கூட்டியே தேர்தல் அறிவிக்கப்பட்டது. புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக கனடாவில் ஏப்ரல் 28 தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. இங்கிலாந்து வங்கியின் முன்னாள் ஆளுநரான மார்க் கார்னி ஜஸ்டின் ட்ரூடோவை தலைவராக மாற்றிய பின்னர் மார்ச் 23 திடீர் தேர்தலை அறிவித்தார். கனடா கூட்டாட்சி தேர்தலில் இங்கிலாந்து பொது தேர்தலை போலவே வாக்காளர்கள் நேரடியாக பிரதமருக்கு வாக்களிப்பதில்லை. அதற்கு பதிலாக பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை
கொண்ட கட்சியின் தலைவர் பிரதமராகிறார்கள். அதாவது எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியை வழிநடத்தும் பியர் பொய்லிவ்ரே, புதிய ஜனநாயக கட்சியின் தலைவர் யக்மீத் சிங் ஆகியோருடன் கார்னி போட்டியிடுவர். லிபரல் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி, புதிய ஜனநாயக கட்சி, பிளாக் யூபெக் கோயிஸ் ஆகிய 4 பிரதான கட்சிகள் போட்டிக்களத்தில் உள்ளன. இவற்றில் லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ் ஆகிய 2 கட்சிகளுக்கு மட்டுமே பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைக்க தேவையான 172 இடங்களை பெறும் வாய்ப்பு உள்ளது. 2015 முதல் லிபரல் கட்சி ஆட்சியில் உள்ளது. கலைக்கப்பட்ட போது அது 153 இடங்களை கொண்டிருந்தது. கன்சர்வேட்டிவ் 120 இடங்களுடன் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியாக இருந்தது. கியூபெக் மாகாணத்தில் வேட்பாளர்களை மட்டுமே நிறுத்தும் பிளாக் யூபெக் கோயிஸ் 33 இடங்களையும், பிளாக் யூபெக் கோயிஸ் 24 இடங்களையும் கொண்டிருந்தது. பசுமை கட்சி 2 இடங்களை வென்றது. எந்த கட்சியும் பெரும்பான்மை இடங்களை பெறவில்லை என்றால் தொங்கு பாராளுமன்றம் அல்லது சிறுபான்மை அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. லிபரல் கட்சி மார்க் கார்னியை பிரதமர் வேட்பாளராக்கி உள்ளது. ட்ரூடோவின் ராஜினாமாவுக்கு பிறகு கனடிய தலைவராக பொறுப்பேற்க லிபரல் கட்சியால் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கட்சியின் 85.9% வாக்குகளை பெற்றார். 60 வயதான அவர் அரசியல் ரீதியாக புதியவர். இதற்கு முன் தேர்தல் பிரச்சார அனுபவம் இல்லை. அவர் ட்ரூடோவின் அரசாங்கத்திலும் பணியாற்றவில்லை. கனடா வங்கியின் தலைவராக 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிதி நெருக்கடியில் இருந்து நாட்டை காப்பாற்ற அவர் உதவினார். 2013ஆம் ஆண்டில் இங்கிலாந்து வங்கியை நடத்தும் முதல் குடிமகன் அல்லாதவர் என்ற பெருமையையும் பெற்றார். இதன் மூலம் பிரெக்சிட்டின் தாக்கத்தை நிர்வகிக்க உதவினர். காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் வீட்டு வசதி போன்ற பிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பரந்த அளவில் உறுதியுடன் இருக்கிறார். சீனாவின் வெளிநாட்டு தலையீட்டு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். கனடாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் சீனா என்று அவர் கூறினார். ட்ரூடோவின் அமைச்சரவையில் பணியாற்றிய அதே தாராளவாதிகள் பலரால் கார்னி சூழப்பட்டிருப்பதால் அவர் மாற்றத்தை கொண்டு வர மாட்டார் என்று பழமைவாதிகள் வாதாடுகின்றனர். இருப்பினும் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கார்னியே சிறந்த தேர்வாக இருப்பதாக கனடியர்கள் நம்புவதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. கன்சர்வேட்டிவ் தலைவரான பியர் பொய்லிவ்ரே தன்னை எதிர்த்து போட்டியிடும் கார்னியின் முக்கிய போட்டியாளராக உள்ளார். 45 வயதான அவர் தொழில் அரசியல்வாதி, ஒரு ஜனரஞ்சகவாதி. அவர் கனடாவை முதலில் வைப்பேன் என்று கூறுகிறார். முன்னாள் கனடிய பிரதமர் ஸ்டீபன் ஹார்பரிடம் பணியாற்றிய கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த கென் போய் சென்கூல் அவரை மிகவும் கூர்மையான ஆக்ரோஷமான ஒருவர் என வர்ணித்துள்ளார். 2004ஆம் ஆண்டு கனடா பாராளுமன்றத்தின் இளைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2006ஆம் ஆண்டுக்கும் 2015ஆம் ஆண்டுக்கும் இடையில் ஹார்பர் நிர்வாகத்தின் கீழ் அவர் விரைவாக பதவிகளில் உயர்ந்தார். 2022ஆம் ஆண்டு கன்சர்வேட்டிவ் தலைவரானார். கன்சர்வேட்டிவ் கட்சியை விட லிபரல் கட்சி 5.6 புள்ளிகள் முன்னிலை பெற்றே உள்ளது. ஆனால் ஏப்ரல் 24ஆம் தேதி நடாத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் ட்ரம்ப் மௌனம் காத்து வருவதாலும் அதிக வாழ்க்கை செலவுகள் குறித்த கவலைகள் மீது வாக்காளர்கள் மீண்டும் கவனம் செலுத்தி இருப்பதாலும் அவர்களின் நன்மை படிப்படியாக குறைந்து வருவதை காட்டுகின்றன. சிபிசி நடத்திய சமீபத்திய கருத்து கணிப்பின்படி லிபரல் 42.4% வாக்குகளையும் கன்சர்வேட்டிவ் 38.5% வாக்குகளையும் பெற்றுள்ளது. கருத்து கணிப்புகள் சரியாக இருந்ததால் இதே போன்ற முடிவுகள் வெளிவந்தால் அது லிபரல் கட்சியின் தொடர்ச்சியான 4வது வெற்றியாகும். இதனால் அவர்கள் அரசாங்கத்தை அமைக்க சிறிய கட்சிகளை நம்பியிருக்க வேண்டியிருக்கும். இந்த தேர்தலில் ட்ரம்பை யார் எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி என்று திரு கார்னி ஒரு தலைவர்களின் விவாதத்தின் போது கூறினார். ட்ரம்ப் விளைவு அவரது சொந்த தலைமை வெற்றிக்கு பின்னர் கனடிய அரசியலில் மையமாக இருந்து வருகிறது. கனடா வாக்களிக்கும் போது அது ஒரு ஆதிக்க பிரச்சனையாக இருக்கும் என்று மேத்யூஸ் கூறுகிறார். 2019 முதல் பிளாக் யூபெக் கோயிஸ் கட்சி கனடாவின் பெரும்பாலும் பிரெஞ்சு மொழி பேசும் மாகாணமான கியூபெக்கின் நலன்களை ஊக்குவிக்கிறது மற்றும் அந்த பகுதியிலிருந்து வேட்பாளர்களை மட்டுமே உள்ளடக்கியது. கனடா நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 1/4 பங்கு இடங்களை துல்லியமாக சொன்னால் 78 இடங்களை கியூபெக் மாகாணம் கொண்டிருப்பதால் வரவிருக்கும் தேர்தலில் கியூபெக் வாக்குகள் எவ்வாறு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்பதை நிரூபிக்க முடியும். கனடா பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 1/4 பங்கு இடங்களை துல்லியமாக சொன்னால் 78 இடங்களை கியூபெக் மாகாணம் கொண்டிருப்பதால் வரவிருக்கும் தேர்தலில் கியூபெக் வாக்குகள் எவ்வாறு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்பதை நிரூபிக்க முடியும்.